Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரைச்சு விட்ட சாம்பாருங்க. ஏன் இந்த ரெசிபின்னு கேக்குறீங்களா? வீட்ல மசாலா பொடி காலியா போச்சுங்க. கொஞ்சம் தான் காய்கறி இருக்கு. ஸோ எல்லா காயையும் நம்ம போட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த ஐடியா வந்துச்சு. இந்த ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் வறுக்கணுங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாங்க. இந்த ட்ரை மசாலாவை வறுக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லிங்க சேர்க்கணும். அதே சொல்லிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம், ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 மிளகு, அவ்வளோதான். இப்போ கரைக்கிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1 ஸ்பூன் போடணும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மல்லி 1 டேபிள் ஸ்பூனுங்க, மல்லி, ஜீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், அப்புறம் என்ன போட்டேன் ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவு ஸ்மெல்லு வருங்க. மல்லி ஸ்மெல்லும் அந்த கடலைப்பருப்பு ஸ்மெல்லும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருங்க. அதுவே சூப்பராக இருக்கும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அடுத்து காரத்துக்கு தக்கன உங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேங்க. ஏன்னா உழப்பு இது மட்டும்தானனால காஞ்ச மிளகா ஒரு 8 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தக்கன அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து தேங்காய், அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம அரைக்க வேண்டிய மசாலா. அப்படி இது ஆறுனதும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சே எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அது ஆறுனதுலையுமே நம்ம புளி இருக்குல்லங்க, அந்த சைஸ் புளி எடுத்துருக்கேன். லெமன் சைஸ்லாம் இல்லைங்க, கொஞ்சம் குட்டியாக உங்களுக்கு சாம்பார் போடுவோம்ல அந்தளவுக்கு கொஞ்சம் புளி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுருவோம். அது வந்து நல்லா கரையிறதுலே நம்ம காயையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயங்க, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான். மசாலாவை நல்லா வறுத்து நம்ம ஆற வச்சுருக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம புளியையும் நனைய வச்சாச்சு. நான் வந்து குக்கரில் வந்து பருப்பையும் வேக வச்சுருக்கேன். நான் சட்டியிலலாம் வைக்கலைங்க, குக்கரில் தான் வைக்கிறோம். ஸோ டக்குன்னு நம்ம வேலையை முடிக்கிறோம். நான் வந்து ஆல்ரெடி 2 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. என்ன பார்த்தீங்களா, குக்கர் வந்து தெரியல. மசாலா வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க. ஸோ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா பேஸ்ட் வந்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சட்டு குக்கரில் எல்லாத்தையும் வச்சு ஒரு விசிலுங்க வச்சோம்னா நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும். வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்குறோம் நாங்கள் காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். நான் இதில் ஏற்கனவே மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் சேர்த்து போட்டுதாங்க ஒரு விசில் 2 விசில் வச்சேன். என் குக்கருக்கு 2 விசிலுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி நானுமே அரைச்சி விட்ட சாம்பார் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க. எப்படி இருக்குன்னு ரியாக்ஷனையும் சேர்த்து பார்க்கலாம். அடுத்து இதுக்குள்ளேயும் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோங்க. அதை நல்லா கரைச்சிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி போட்டு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க. தக்காளி போட்டுட்டு சும்மா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் என்ன காய்னாலும் போடலாங்க. பம்கின்னு, அப்புறம் வாழைக்காய், எது வேணாலும் போடலாம். நீங்கள் சாம்பாருக்கு என்ன காய் போடுவீங்களோ அது எல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். கலக்குறேன் பட்டம் நல்லா கலக்கிட்டு ஊற்றிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப திக் பேஸ்டாக இருக்குது. ஸோ நமக்கு தண்ணி தேவைன்னா
நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக் பேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நமக்கு உங்களுக்கு சாம்பார் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதில் தூவிடலாங்க. தூவிட்டு ஒரு கிளறிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்குது. டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் அப்படியே ஒரு விசில் வச்சிடலாங்க. அவ்வளோதான். யார் போயிடுச்சுங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் கலர் பாருங்களேன். கலர் பார்க்க சாம்பார் எல்லோ கலரில் தானே இருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலர் கலந்தாப்பு இருக்கு. எது எப்படியோ டேஸ்ட் நல்லா வந்துருக்குங்க. ஓகே, இதுக்கு நம்ம வந்து இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு இந்த சாம்பாருக்கு நெய் ஊற்றிக்கலாம். அச்சோ, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேங்க. நெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சிடும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு கருவேப்பிலை அதை போட்டுட்டு அதை அப்படியே ஊற்றிடுவாங்க. சாம்பார் ரெடி. சாம்பார் ஸ்மெல் செம்மையாக இருக்குங்க. பார்க்க தான் கலர் கொஞ்சம் சாம்பார் மாதிரி, சாம்பாருக்கும் புளிக்குழம்புக்கும் நடுவில் ஒரு கலருங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நிஜமாவே கல்யாண வீட்டில் செய்வாங்களே அந்த மாதிரி சாம்பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. தாராளமாக செய்யலாம். சரியா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே லைக் அண்ட் ஷேரும் பண்ணிடுங்க. பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.